ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். திரும்பமாய் இந்த தரிசனத்து நேரம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இன்றைய தினத்தில் வசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை, நிறைவானது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் அநேக நாட்கள் என்னோடு கூட இருக்கிறவர்களிடத்துல சொல்வேன், என்னைக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணீரோ இல்லாட்டி ஒரு பொருளோ இல்லாமல் இருக்கோ அதுதான் நிறைவாகும். அப்போ அந்த நிறைவாய் வருகிறது உள்ளே வரும்போது அந்த பாத்திரத்தில் குறைவுங்கிறது நிறைவாக மாறும். அதே போல தான் இன்னைக்கு அந்த நிறைவான தேவன் உங்களிடத்தில் வரும்போது அந்த உலகத்தின் நிறைவை சரியாய் பூர்த்தி பண்ணின அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் சரி எல்லாம் நிறைவாகும், எல்லாம் நிறைவாகும். வேதம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி. அப்போ குறைவானது நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு விலகணும்னா நிறைவுங்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரணும். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைமைகளை பசைய வாழ்க்கையில் இந்தந்த காரியங்களில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அந்த நிறைவான தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் எதை குறைவாய் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவாய் மாறிடும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 19வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இயேசு எரிகோ என்னும் பட்டணத்திற்கு நேராய் கடந்து செல்கிறார். அந்த எரிகோ பட்டணத்தின் வீதிகளில் அவர் கடந்து செல்லும் போது ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த ஒரு மனுஷன் அவருக்கு எதிரே வருகிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். சகேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன். வேதம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு இதுவரைக்கும் இயேசு எந்த இடத்துல கேட்டாலும் இயேசு அற்புதத்தை செஞ்சாரு, ஒரு அடையாளத்தை செஞ்சாரு, நன்மையை செஞ்சாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவரை நான் பார்க்கணும் அப்படிங்கிறத வகை தேடினார். அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருக்கு. வேதமே சொல்லுது, பெரிய ஒரு ஐஸ்வர்யமானவன், ஆயக்காரனுடைய தலைவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறைவு இருக்குது. அந்த குறைவுக்கு ஒரு நிறைவை கொண்டு வருகிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை நம்பினா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில் நன்மை இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு குறைவு இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அந்த நிறைவானது வரும்போது உங்கள் வாழ்க்கையில் குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். அந்த நிறைவான இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தார்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் ஒழித்து போடுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவரோ, ஆனால் அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு தான் தேடிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியும், நம்ம வேதத்தில் ஒரு வசனம் வாசிச்சிருக்கோம், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாராம். இயேசு எங்கே போனாலும் அந்த இடத்துல நன்மை. கண்ணு தெரியாதவங்க வராங்களா, பார்வை அடைந்தாங்க. நடக்க முடியாதவங்க நடந்தாங்க. திமிர்வாதக்காரனை ஆண்டவர் நடக்க வச்சார். எல்லாமே நடந்தது. அற்புதம் செய்கிறவர் அவர். ஆனால் இவருக்கு தெரியாது இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாது. நான் நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருப்பார் இயேசுவை குறித்து, ஆனால் ருசித்து பார்க்கல. வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் அவர் ருசிச்சு பார்க்கல. ஏன்னா இயேசு யாருன்னே தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவன்னு தெரியாது.
இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஒருவேளை முதலாக நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவரோ, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்ய முடியுமா? இத்தனை வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவாரா? நான் தீராத வியாதிகளை இருக்கிறேனே, இயேசு என் வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொடுப்பாரா? இந்த தரிசனத்தின் நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் போகும் வழிக்கு முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினாரு. எதுக்கு தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்க வகை தேடி. அவருக்குள்ளனா இருந்தவனால அவரால் பார்க்க முடியல. அவர் காட்டி அத்திமரத்தின் மேலே ஏறினால, அவர் குள்ளனா இருந்தபடினால அவரால் பார்க்க முடியல. அவர் காட்டு அத்திமரத்தின் மேலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்க வகை தேடுறாரு. வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தில் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, அந்த மரத்துக்கிட்ட இயேசு வந்தபோது, அந்த காட்டத்தி மரத்தின் கீழே இயேசு வந்தபோது அவர் அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு. மேலே பார்த்து அண்ணாந்து பார்த்து சொல்கிறாரு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொன்னார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை உங்களுக்கும் சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பெருமை, வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் வச்சுட்டு நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதெல்லாம் விட்டு கீழே இறங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் பெரிய ஆள், என்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாது, என்ன போல் ஒரு மனுஷன் கிடையாது, ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருக்கலாம். அதெல்லாம் விட்டு கீழே இறங்குங்க. இயேசு உங்களை பார்க்க விரும்புகிறாரு, உங்கள் வீட்டில் தங்க விரும்புகிறாரு. நான் இது வரைக்கும் பெரிய பணக்காரன், என்னால் வாங்க முடியாது, ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் விட்டு கீழே இறங்குவாங்க. சகையோ பெரிய ஐஸ்வர்யமா, ஆனால் இயேசுவை பார்க்குறதுக்கு மேலே ஏறினா. இன்றைக்கி நீங்கள் இயேசுவை பார்க்கணுன்னா ஒன்றே ஒன்று தான், மேலே பாருங்கள், ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். வேதம் சொல்லுது, அவர் சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி மேலே இருந்தான். ஆனால் இயேசு சொன்னார், இப்போ கீழே இறங்கி வா. இன்னைக்கு நிறைய சமயங்களில் நான் என்கிற பெருமையோடு நம்ம மேலே நிற்கிறோம். அதெல்லாம் விட்டு கீழே இறங்கி வரணும் இயேசுக்கிட்ட. நான் மேலே போயிட்டே இருந்தேன்னு சொல்லி பாருங்களேன். வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், நான் வானத்துக்கு மேலே ஏறுவேன், சிங்காசனத்தின் மேலே உயர்த்துவேன், தேவகுமாரனுக்கு ஒப்பாவேன்னு சொல்லி ஒருத்தர் நினச்சாரு. ஆண்டவர் பாதாளத்துக்குள்ளே தள்ளி போட்டார். வேதம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இன்னைக்கு யாரெல்லாம் நான் பெரிய ஆளு, நான் உயரத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறவெல்லாம் கீழே இறங்கி வரணும். தேவனிடத்தில் கீழே இறங்கி வந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். நான் இன்னும் கசப்பு, வைராக்கியம், வீண் பெருமை, வீண் பேச்சு, பணமோகம், பண ஆசை எல்லாத்தையும் நான் வச்சுட்டு நான் மேலே இருக்கிறேன், கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு, வேணும்னா கடவுள் என்ன வந்து பார்க்கட்டும்னு நினச்சா ஒரு நாள் கீழே விழுந்துருவோம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இயேசுக்கிட்ட கீழே இறங்கி வரணும். இயேசு சொல்கிறாரு, எப்பா ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் விட்டு கீழே இறங்கி வா. அவர் கீழே இறங்கி வந்தார், அந்த மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு விருப்பத்தோடு சொல்லிருப்பார், இவன் வீட்டுக்கு நான் போகணும். இவன் ஏன் அப்படின்னு சொன்னால், நான் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வகை தேடினாரே. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான், ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்ய மாட்டாரா நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார், உங்கள் வீட்டில் ஒரு நன்மையை செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவர் நேர்த்தியாக செய்கிற தேவன். அவர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி. சகையு இறங்கி வந்த உடனே அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அழைத்து போனான். அவன் மனதில் ஒரு கர்வம் இல்லை, நான் பெரிய ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான் இருக்கிறனால தான் இயேசு என் வீட்டுக்கு வராரு, அதெல்லாம் இல்லை. இவர் எப்படிப்பட்டவர்னு நான் பார்க்க வகத்தேன்னே, அவர் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு சந்தோஷம், இயேசு எந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். இயேசு ஒரு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாலே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்துடும். ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களா, இயேசு இந்த வீட்டுக்குள்ளே வராருன்னா அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக சமாதானம் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும்.
இன்னைக்கு சகையை வீட்டுக்குள்ளே அவர் சொன்னாரு, நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன். அவன் சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர்றதுக்கு வராருன்னு சொன்னால் நம்ம சந்தோஷத்தோடு இயேசுவே என் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லணும். நம்ம துக்க முகத்தோடு இல்லை, சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போகணும். வேதம் சொல்லுகிறது, அதன் அடுத்த வசனங்களில் அதை கண்ட யாவரும் சொல்கிறாங்க, பாவியான ஒரு மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று சொல்லி முறுமுறுத்தாங்க. வேதம் சொல்லுகிறது, சகையு நின்று கர்த்தரை நோக்கி என்று சொல்லி. நிறைய பேர் சொல்வாங்க, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோன்னு, ஐயோ இவன் பாவியான மனுஷனாச்சே, இதுவரைக்கும் பாவம் செஞ்சுட்டு இருந்த மனுஷனாச்சே, எப்படி கடவுள் இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனால் என்னைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராரோ உங்கள் பாவமான காரியங்கள்லாம் ஒளிஞ்சு போச்சு, பரிசுத்தமாக மாற்றிடுவாரு. இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அது வரைக்கும் அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கலாம், பாவத்துக்குள்ளே மூழ்கி இருக்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் என்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வராரோ அவர் வேர் பிரித்து அதெல்லாம் மாற்றி எடுக்கிறாரு. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு இயேசு வந்த உடனே ஒரு சமாதானம் உள்ள வருது, உங்கள் வீட்டில் உள்ள பாவங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போகுது. வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சகைவு இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்த போது தான் பழையவையெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாக மாறிச்சு. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகிது. அதனால்தான் அவருடைய பேச்சும் புதிதாகுது. இதுவரைக்கும் எந்த மனுஷரும் அவனிடத்துல இப்படிப்பட்ட பேச்சை கேட்கல. சகையும் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நல்லா கவனிச்சிங்களா? அந்த நிறைவான தேவன் அவன் இந்த குறைவான ஒரு மனுஷன், குள்ளமான மனுஷன் இல்லை, வாழ்க்கையில் குறைகளோடு இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த நிறைவான தேவன் அவர் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்த உடனே அவன் வாழ்க்கையில் குறைகள் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் என் குறை, நான் நிறைய பேர்கிட்ட அநியாயமாக வாங்கியிருக்கிறேன், அதை நாளத்தனியாக நான் திரும்ப கொடுக்குறேன், என் ஆசையில் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று சொன்னார். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன், இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தானா, இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தானா உங்கள் பாவம் போயிடும். நிறைய பேர் யோசனை பண்ணுவீங்க, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் பாவம் போவோம், நான் ரொம்ப நாள் இந்த குடிப்பழக்கத்துக்குள்ளே அடிமையாக இருக்கிறேன், போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள அடிமையாக இருக்கும்போது எப்படி இயேசு என் வாழ்க்கையை மாற்றக்கூடும்? அதுதான் வேதம் சொல்லுது, அந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி. அன்னைக்கு இயேசு சகையனுடைய வீட்டில் வந்தபோது அவனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றி போட்டாரு. அவர் சொல்றாரு, அநியாயமா நான் வாங்கினது உண்டா, நாளத்தனையா திரும்ப தரேன். எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்க. இயேசு சொல்றாரு அவனை பார்த்து, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு என்னைக்கு ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்படுதோ, மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் ஏற்படுதோ, அப்போ இயேசு அந்த குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார். மீகா 7:15 வேதத்தில் வாசிக்கிறோம், அதிசயங்களை காண பண்ணுவேன். என்னைக்கு இயேசு வாழ்க்கைக்குள்ளே வருகிறாரோ அன்னைக்கு தான் அதிசயம் வரும். என்னைக்கு எகிப்து தேசத்தை விட்டு வெளியில் வந்தாங்களோ அன்னைக்கு தான் அதிசயம் நடந்தது. அதே போல தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாவமான காரியங்களை விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராக இருப்பார். வேதம் சொல்கிறது, அவர் சொல்லும்போது சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நிறைவானது வரும்போது அந்த மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி அந்த தேவன். உங்கள் வாழ்க்கையில் இயேசு உள்ளே வந்துட்டாருன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பாவத்திற்கான இடமே இல்லை, பாவம் எல்லாம் ஒளிந்து போயிடும், பாவம் எல்லாம் ஒளிந்து போயிடும். இதுவரைக்கும் நீங்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம், பாவத்தின் ஒரு பிடிக்குள்ளே இருக்கலாம், சாபத்தின் பிடிகளுக்குள்ளே இருக்கலாம், ஒருவேளை பில்லி சுனிய கட்டுகளுக்குள்ளே இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது.
பாஸ்டர் இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் அனுபவிச்சது கிடையாது. என்னைக்கு இயேசு வாழ்க்கைக்குள்ளே வராரோ வாழ்க்கை மாறிடும். ஒரு பலனுள்ள வரம், ஒரு பலனுள்ள வரம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி. இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஒரு புது பலன் அடைவீங்க. கர்த்தருடைய ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்துன்னு சொன்னது போல தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே வரும்போது, அந்த நிறைவான தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது, உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் அதை அவர் எடுத்து போடுவார். முதலாவது காரியம், வசனத்தை நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இதோ சொல்லி கொடுக்குறாரா? வசனங்களை ஒவ்வொரு நாளும் அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதை கேட்கும் போது அது புரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஒரு சிலர் வேதத்தை வாசிச்சிருக்கலாம், அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் உங்களோடு கூட பேசும். வேதத்தை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சில இடங்கள்லாம் போகும்போது சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வேதத்தை கொடுத்தாங்க, ஆனால் அதை படித்தேன், அதுக்கான விளக்கம் தெரியலை. அதற்கான விளக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த நிறைவானது எது, அந்த நிறைவானதை பிடிச்சு கொண்டா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும், அதை தான் சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 27வது வசனத்துல, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்த மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுடைய மந்திரி என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டார் பிலிப்பு கிட்ட, எப்பா நீ வனாந்திரத்தின் வழியா போ, எருசலேமிலிருந்து காசாக்கு போகிற வழியில் நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுடைய மந்திரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ரதத்தில் போய் கொண்டு இருக்கிறார். போகும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிச்சுட்டே போயிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். வேதம் சொல்கிறது, பிலிப்பு கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, அப்பா ரதத்தோட நீ சேர்ந்துக்க. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசு வேலை செய்கிறவனுடைய ரதம், இந்த வசனத்துல கந்தாகை என்பவளுடைய மந்திரியுடைய ரதம் அப்படிங்கும்போது எவ்வளோ வேகமாக போயிருக்கும், எவ்வளோ வேகமாக போயிருக்கும். ஒரு ரதத்துடைய ஈக்குவலாக ஓடுறதுக்கு கர்த்தர் ஒரு பலத்தை கொடுக்குறாரு. அப்போ இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அந்த நிறைவான அந்த தேவன் பிலிப்போடு இருந்ததுனால அவருக்கு பலவீனம்லாம் இல்லை, அவர் ஒரு ஓட்டம் ஓடுறாரு, ஒரு பலத்தோடு ஓடுறாரு. வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்தில், அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறத கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ அவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர் விளக்கமாக சொல்கிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய சமயங்களில் நம்ம எம்டியாக இருக்கிறோம், நமக்கு நிறைய காரியங்கள் தெரியலை. தேவனை பற்றி தெரியணும்னா இன்னும் தேவனை குறித்து அறியக்கூடிய ஒரு எண்ணம் வரணும். என்னைக்கு அந்த நிறைவான தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராரோ அப்போ தான் குறைவு ஒளிந்து போகும். அவர் ஒருவேளை நிறைய காரியங்களில் குறைவுள்ளவராக இருந்திருக்கலாம், ஆனால் அன்னைக்கு ரதத்துக்கு ஈக்குவலாக பிலிப்பு ஓடி போய் அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறதுக்கான விளக்கம் தெரியுமான்னு கேட்குறாரு. அவர் தெரியாது, நீ ரதத்தில் ஏறிக்கொள்ளும், நீ சொல்லிக்கொடும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்டு அதை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தெரிந்து கொண்டார். அவரை குறித்து தான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து
அவர் அந்த இடத்துல வேதம் சொல்கிறது அவர் ஞான ஸ்நானத்தை எடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு, என்னதான் அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, அவர் பெரிய மந்திரியினுடைய அதிபதியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குறைவு. ஆனால் தேவன் கொடுக்கிற பலத்தோட பிலிப்பு போய் என்னைக்கு அந்த ரதத்தில் ஏறினாரோ அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. இன்னைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தார்னா அவர் உங்கள் வாழ்க்கையை அப்படியே மோல்டு பண்ணி மாற்றுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது அவர் அன்னைக்கு கடந்து போனார், அவர் அன்னைக்கு நடந்து போனார், அவரை பார்க்கும்படி சகையை வகை தேடினார். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். இயேசு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்தார். அவருடைய வாழ்க்கை மாறினது, அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு வந்தார். எந்த காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்டு இருந்தாலும் சிறைப்பட்ட காரியங்கள்லேருந்து இயேசு விடுதலை அளிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் அடிமை உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தை விட்டு எடுத்து போடுகிறவர் அந்த கர்த்தர். அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது பிலிப்புக்கு கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்து அங்கே ஓடின நாள் தான் அன்னைக்கு கந்தாகியுடைய மந்திரி இயேசுவை அறிந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ரட்சிப்பை குறித்து ஒரு எண்ணம் உங்களுக்கு உள்ள வரணும். இயேசுவை உண்மையிலே அறிஞ்சு உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து ஏசப்பா கிட்ட நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. என்னைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராரோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்க்குறீங்களா? இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்க. அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். என்னென்ன காரியங்கள் தேவையோடு இருக்கிறீங்களோ கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். நல்ல தகப்பனே, இன்றைய தினத்தில் நாங்கள் வாசித்தோம், நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும்னு சொல்லி. நிறைவான இயேசு கிறிஸ்து நீர் வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் அதெல்லாம் நிறைவாக்குங்க. என்னுடைய தேவன் நீங்கள், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார்னு சொல்லியிருக்கீங்களே. என்னென்ன காரியத்திற்காக ஜெபம் பண்ணுறாங்களோ, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க. திருமணத்திற்காக ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருமண காரியங்கள் நடக்கட்டும். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா, எனக்கு ஒரு வீடு வாங்க முடியாதா, இடம் வாங்க முடியாதான்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. என் வாழ்க்கையில் இந்த பாவமான காரியங்கள் ஒளிந்து போகாதான்னு சொல்லி அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். என்னுடைய கணவருடைய குடிப்பழக்கம் மாறி போகாது, என் பிள்ளைகளுடைய அடிமைத்தனம் மாறி போகாதா, இந்த போதை பொருட்கள் போன்ற காரியங்கள்ல அடிமையாக இருக்கிறாங்களே, என் பிள்ளையுடைய வாழ்க்கை மாறாதா, மாற பண்ணுங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறாரே, இவர் எழும்பி நடக்க மாட்டாரான்னு சொல்லி யோசிக்கலாம். பலவீனத்தோடு இருக்கிறனே, என் பலவீனம் மாறாதான்னு சொல்லி யோசிக்கலாம். நிறைவான தேவன் இவர்கள் குடும்பத்தில் வந்து குறைவுகளை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவன், பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. நிறைவானவர், குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. CFI Word Outreach Bible College affiliated with Manuel Fernando Bible College, USA. Admission open. Courses offered: Diploma in Theology, duration 2 years. Bachelor in Theology, duration 3 years. கல்வி தகுதிகள் 10th, 12th and any degree. படிக்க எழுத தெரிந்தவர்கள் தேவனுடைய அழைப்பின்படி விருப்பப்பட்டால் படிக்க உங்களுக்கு பரிசீலிக்கப்படும். வயது வரம்பு 15 முதல் 25 வரை மட்டும். திருமணம் ஆகாதவர்கள் ஆண்கள் மட்டுமே. வேதாகம கல்லூரியில் படிக்க விரும்புகிறவர்கள் தங்கி படிக்க வேண்டும். உணவு தங்குமிடம் இலவசம். தரிசன தலைவர்களால் பாடம் நடத்தப்படும். 4 நாட்கள் வேதாகம கல்லூரியில், 3 நாட்கள் பணித்தள ஊழியங்கள். சிறுவர் ஊழியம்,
வாலிப ஊழியம், கிராம ஊழியம், மலை ஊழியங்கள், இசை, மீடியா, ஊடக பயிற்சி மற்றும் மொழி பயிற்சியும் அளிக்கப்படும். 6 மாதங்களுக்கு ஒருமுறை 7 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும். தமிழ் மற்றும் ஆங்கில வழிமுறையில் பாடங்கள் நடத்தப்படும். விருப்பப்பட்டவர்கள் வேதாம கல்லூரி முடித்த பின்பு அவர்களுக்கான பணித்தளங்கள் உருவாக்கி தரப்படும். CFI ஸ்தாபனத்தோடு இணைந்து செய்ய வேதாகம கல்லூரியில் பெயர் பதிவு மற்றும் விண்ணப்ப படிவம் பெற தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்சிலி, காலேஜ் பிரின்சிபால், 1-392 செல்லம்பட்டிடை மெயின் ரோட், 7 மெயின், கோட்டூர், காஞ்சிபுரம் 631553. செல்போன் 9962267289. கோஆர்டினேட்டர்ஸ் பாஸ்டர் ஜேம்ஸ். செல்போன் 8489749099. பாஸ்டர் மோசஸ். செல்போன் 7708873055. பாஸ்டர் சாம். செல்போன் 8189982887. பாஸ்டர் சாம்சன். செல்போன் 9432792209. அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்சிலின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelinemernaal@gmail.com.